ஆக்கி வைச்ச சாதத்தை சாப்பிடுவதை போல நாம் அனைத்தும் செய்து வைத்தோம். ஆட்சி மாற்றம், விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது கூட சரியான முறையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாமல் திணறிய அரசுதான் விடியா திமுக அரசு. விடியா திமுக ஆட்சியிலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேகமாக, துடிப்பாக, விவேகமாக செயல்பட்ட காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத உயிர்கள் எல்லாம் காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்ல கடைபெற்றுகின்றேன். அதாவது கொரோனா வைரஸ் தொற்று காலம், வேலைக்கு செல்ல முடியவில்லை. தொழிலாளிகள், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்ய முடியவில்லை. எங்கேயும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியில் சென்றால் காற்றின் மூலமாக தொற்று நோய் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட கொடிய நோய் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 11 மாதம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை கொடுத்தோம். உணவுப் பொருட்களை கொடுத்த அரசாங்கம். விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாயை வழங்கினோம். இப்படி கொரோனா காலத்திலும் மக்களை வாழ வைத்த அரசாங்கம். பசியால் வாடிய ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் உணவு கொடுத்த காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி சாதனை மேல் சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் சொந்தம் கொண்டாடுகின்ற கட்சி தான் அண்ணா திமுக கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றினாங்களா? இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தின் உள்ளாக ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இன்றைக்கு கூட இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை, வேற எதிலையும் சாதனை கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க? எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நாள்தோறும் ஊழல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லுவார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி, இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள்.